அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு மிக பலமான நிலையில ராகு நமக்கு சாதகமா டிராவல் பண்றாரு. குரு பார்வையில இருக்கிற ராகு வலிமை அடைந்த ராகுவாக பார்க்கப்படுகிறார். எனவே 6ல ராகு இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பலம், வலிமை. அடுத்தது 7ஆம் இடத்துல சனி. இது கொஞ்சம் குற்றம் அமைப்பு, கண்டக சனியாக இருந்தாலும் நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடும். ஏன்னா சனி ராகு கூட்டணி எல்லாம் விலகுது. அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். சனி ராகு 6ஆம் இடத்துல, சனி 7ஆம் இடத்துல. இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிற சனியால மேஜரா பிரச்சனை இருக்காது. காரணம் என்னன்னா 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கேந்திர ஸ்தானமான ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. அது ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம். அதே மாதிரி ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. இதுவும் நமக்கு ஒரு பெரிய பலம் தான். அடுத்து சுக்கிரன் அஷ்டமத்துல இருப்பாரு. அதாவது 9-2க்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துக்கு போறது குற்றமாக இருந்தாலும் பொதுவா சுக்கிரன் அஷ்டமத்துல டிராவல் பண்ணலாம். அது ஒரு வகையில நமக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். அதன் வகையில இதையும் நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அடுத்த சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். புதன் ஆதித்ய யோகம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். அடுத்தது ஜீவனஸ்தானத்துல குரு. இது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் ஜீவன குரு பார்க்கக்கூடிய இடங்களை நமக்கு சுபிக்ஷமா மாத்தி தருவாரு. அதன் வகையில 2ஆம் இடம் தன்னுடைய 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்திலையும் தன்னுடைய 9ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் செலுத்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால அது பெருசா நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அடுத்து செவ்வாய் இந்த மாதத்துல முதல் 6 நாட்கள் மட்டும் நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. 12ஆம் இடத்துல கேது. மேலும் இந்த மாதத்துல கரெக்டா 6ஆம் தேதி புதன் பயிற்சியும் இருக்கு, செவ்வாய் பயிற்சியும் இருக்கு. புதன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 11ல இருந்து 12க்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு. செவ்வாய் கேது இணைவு குற்றமாக இருந்தாலும் 3-8க்குரிய ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அது திடீர் விபரீத ராஜயோகத்தையே ஏற்படுத்தும். அதனால அதன் வகையில இதை நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நம்முடைய ராசிக்கு 9ல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குரு, சூரியன், புதன் இந்த 3 கிரகமும் கன்ஜக்ஷன்ல டிராவல் பண்ணும். இதுல புதன் ஆட்சியா இருப்பாரு. அப்படியே ராசிநாதன் வலுக்கக்கூடிய ஒரு மாதம். மிக அற்புதமான அமைப்பு. 6ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா கன்னிக்கு உண்டு. அடுத்தது சுக்கிரன் மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. இப்படி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. இப்போ இந்த ஜூன் மாத பிளானட்டரி பொசிஷனை வச்சு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு டிஃபால்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தைரியத்தை கொடுத்துரும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மன வலிமையை கொடுத்துரும். தீர்க்கமா ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற தன்மையை கொடுத்துரும். எவ்வளவு குழப்பம் வந்தாலும் தீர்க்கமான முடிவெடுத்து தீர்க்கமா இறங்கக்கூடிய ஆற்றலை இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு கொடுத்துரும். நமக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க இப்ப நமக்கு பாசிட்டிவா மாறிடுவாங்க. யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்களாம் உங்களுக்கு இப்ப கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாட் எவர் அது எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரி மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு யாரெல்லாம் தென்பட்டாங்களோ அவங்களுடைய தொல்லை இந்த மாதத்துல பர்டிகுலரா இருக்காது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா அது சரியாயிடும். ஹெல்த் வைஸா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு கொடுத்துரும். அடுத்தது கடன் பிரச்சனை. பொருளாதார ரீதியா கடன் சுழல்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணமும் இப்போ எழுச்சி பெற்று நிற்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கிற சனி. இது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல மட்டும் ஒரு மாதிரியான போராட்டத்தன்மையை கொடுக்கும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா ஏதோ இந்த திருமண முயற்சி தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கும். திருமண முயற்சியில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை தென்படுற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களை வருத்தமடைய வச்சு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும். நீ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களை வருத்தமடைய வச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல செய்தியை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மன உளைச்சலை கொடுக்கும், பிறகு அது நல்ல விஷயமா கன்வெர்ட் ஆயிடும். இதோட மீன்ஸ் என்னன்னாக்கா, இப்ப நீங்க ஒரு திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சி தடைப்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். நீ எதிர்பார்க்காத டைமிங்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு அது நமக்கு கிளிக் ஆயிடும். என கேட்டா திருமண முயற்சி
இப்ப பண்ண வேண்டாம், உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், ஏஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தள்ளி போட்டு பண்றது நல்லது. அப்படி இல்ல இந்த தசா புக்திக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு, வேற ஆப்ஷன்ஸ் இல்ல, ஏஜ் அதிகம் ஆயிடுச்சு, தள்ளி எல்லாம் போட முடியாது, சூழ்நிலை அப்படி இருக்குங்கிறவங்க இந்த நேரத்துல திருமண முயற்சியில பண்ணுங்க. நல்ல செய்தி கட்டாயமா கிடைக்கும். ஆனா என்ன, ஒரு முழுமையான திருப்தி அந்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களே இருக்காது. இந்த திருமண முயற்சியே ஒரு அந்த பேக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு ஒரு நல்ல உணர்வை நமக்கு கொடுக்கணும். ஆனா இந்த நேரத்துல பண்ற அந்த திருமண முயற்சி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரியான மன உளைச்சல், ஒரு திருப்தி, முழுமையான திருப்தி இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும். இது நிறைய பேர் இப்பயே ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரியான வெறுத்த மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கும். அதுதான் கண்டக சனின்னு சொல்றது. தள்ளி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா தள்ளி போடுங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல திருமண முயற்சியில பண்ணலாம், நல்ல செய்திகள் கிடைக்கும். இடையில வரக்கூடிய அந்த குளறுபடியான தன்மைகளை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. உங்களுடைய மைண்டுக்கு அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. குழப்பம் வரும், ஆனா அது நல்லதாவே நமக்கு முடியும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா வருதான்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அதனால எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம். ராகு சனி கூட்டணியில இருக்கும்போது பார்த்தோன்னா கடுமையான போராட்டத்தை கொடுத்திருக்கும். இப்போ இந்த தனித்த சனி வந்து பார்த்தோன்னா மேஜரா பிரச்சனைகளை கொடுக்காது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிம்மதி, ஒரு மன நிறைவு இதை கொடுத்துரும். நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் இப்ப விலகும். பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. ஆனா என்ன, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இருக்காது. அதை மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம ரொம்ப முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட இருக்க முடியாது. ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு, ஒரு டிஃபரெண்டான ஃபீல், ஒரு ஏதோ ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சி இது மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கும். ஒரு ஃபுல் ஃபிளெக்ஜடா நம்மளால இருக்க முடியாது. அதுதான் கண்டக சனின்னு நம்ம சொல்றது. ஆனா பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலை, வருத்தம்லாம் இப்ப ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆயிடும். இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத இழப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தீய நண்பருடைய பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் பண்றவங்களா இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டக சனி கூட்டு தொழிலுக்கு அவ்வளவா ஃபேவர் இல்ல. இது கடன் சுழல்ல உங்களை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா வருதுன்னா அதை போய் கைவிட்டுருங்க. கோச்சார ரீதியா கிரகங்கள் அவ்வளவா ஃபேவரா இல்ல. நீங்க தனித்த நிலையில நீங்க பிசினஸ் பண்ணணும், உங்களை நம்பி நீங்க இறங்குறீங்கன்னா தாராளமா இறங்கலாம். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்புக்கு இப்ப நான் அட்வைசபிளா நான் சொல்ல மாட்டேன். பார்ட்னர்ஷிப்ல ஆல்ரெடி நீங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குங்க. மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை போய் எதுலயும் ஒரு விஷயத்துல முடக்கிடாதீங்க. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்ததாக சுக்கிரன் அஷ்டமத்துல 2-9 ஒரு கிரகம் அஷ்டமத்துல. இது வந்து ஃபேமிலி ரிலேட்டடான கவலைகளை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான கவலை, குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவு, அதே மாதிரி உங்களுடைய கண் சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் பிரச்சனை, குறிப்பா இந்த சூட்டால வரக்கூடிய ஏதாச்சும் உபாதைகள் கண்ணுல வருது, அதே மாதிரி இந்த பேச்சு வார்த்தைகளை ஒரு லிமிடேஷன் இல்லாம டக்குன்னு வார்த்தை விட்டுறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கும்போது நேச்சரா ஏற்படும். அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இப்படி A to Z எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா இது பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி சுக்கிரன் 8ல இருக்கும்போது பார்த்தோம்னா ஆசைகளை அதிகமா கொடுக்கும். அணிமணிகள் ஏதாச்சும், அதாவது தங்க அணிமணிகள் ஏதாச்சும் வாங்கணுங்கிற ஆசையை கொடுக்கும். ஒரு சிலர் தங்க அணிமணிகளை வாங்குவாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. அதே மாதிரி இந்த அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கலாம். அதுக்கு ஒரு பாகியம் இந்த சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கிற சுக்கிரன் கொடுத்துரும். அடுத்த சூரியன் புதன் இணைவு பாகியஸ்தானத்துல. பிறகு பார்த்தோம்னா 6ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. சூரியன் மட்டும் தனித்த நிலையில முதல் 15 நாட்கள் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவுகள் இருக்குன்னு அர்த்தம். தந்தையாரால ஏதாச்சும் ஒரு விரைய செலவு ஏற்படலாம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு விஷயங்கள் சார்ந்து இருக்கலாம். தந்தையால விரைய செலவு, தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான சில மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் முதல் 6 நாட்கள் பார்த்தோம்னா தந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனை, தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனை இதெல்லாம் நிறைய இருக்கும். அடுத்தது ஜீவனஸ்தானத்துல குரு. பொதுவா ஜீவனஸ்தானத்துல குரு இருந்தாக்கா தொழில் உத்தியோகத்தை மாற்றம் செய்யும். நான் போன மாதத்திலே சொல்லியிருந்தேன். அந்த மாற்றம் இந்த மாதத்துல கான்ஸ்டன்டா நடக்கும். இந்த மாதத்துல மாற்றத்தை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். மாற்றத்திற்கான மாதம். ஏன்னா புதன் வலுத்த மாதம். உடைய ராசிநாதன் ஜீவனத்திலேயே வந்து ஆட்சி ஆயிடுறாரு, குருவோட இணைகிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 90% நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றங்கள் ஏற்படும். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை வேற இடத்துக்கு மாத்துவாங்க. அது இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புதுசு புதுசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. புதன் வலுத்து இருக்கிறதுனால எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும். நீங்க செய்யற விஷயம் கிளியரா இருக்கும். நீங்க இந்த நேரத்துல ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு ஜீவனத்துல வந்துருவாரு. 15ஆம் தேதிக்கு மேல நிறைய பேர் பார்த்தோம்னா பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நிலபுலங்கள் வாங்கலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. அதே மாதிரி வீடு வாங்குற யோகம், நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சாதக போக்கு, வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்குவாங்க. ஏன்னா 4ஆம் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, விரையாதிபதியாகிய சூரியன் பார்க்கிறாரு, புதன் ஆகிய நம்முடைய ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் பார்க்கிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் நிலபுலங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் இது சம்பந்தமான விஷயங்களை ஒரு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. 6ஆம் தேதிக்கு மேல 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா முதல் 6 நாட்கள் கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 6ஆம் தேதிக்கு மேல திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு ஆக்டிவேட் ஆயிடும். கேதுவோடு இணைந்த செவ்வாய் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை கொடுக்கும், தெய்வ வழிபாட்டு மேல அதிகமான எண்ணங்களை கொடுக்கும், கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருவோம், ஆன்மீக யாத்திரைகள் ஏதாச்சும் பண்ணுவோம். அதே மாதிரி பயணங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயணத்தால ஆதாயங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாச்சும் டூர் போறது இதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கும். நிறைய பேர் பயணங்களை மேற்கொள்வாங்க, அதனால ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். 12ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருந்தாலே விரைய செலவு அதிகமா இருக்கும்னு அர்த்தம். இப்போ நிறைய பணம் வரும், அதுக்கு ஈக்குவலான செலவு ரெடியா இருக்கும். பணம் வரதுக்கு முன்னாடி லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருவோம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வந்து மேலும் முயற்சி ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இறங்குறதுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செலவு இருந்தாலும் அந்த செலவால நமக்கு ஆதாயமும் இருக்கும். சோ அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. சனி மட்டும் ஜென்மத்தை பார்க்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமாங்கிற யோசனையை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா, இது இப்ப தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளை கொடுக்கும். அது நல்ல விஷயமாவே நம்ம கண்ணுக்கு தென்பட்டாலும் இந்த நேரத்துல இது தேவையா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை இது கொடுக்கும். அதுதான் சனி பார்வை அப்படிங்கிறது நம்ம சொல்றது. இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதம் தான். ஏன்னா புதன் ஆட்சியா இருக்கிற மாதம் கன்னிக்கு ரொம்ப சிறப்பான மாதமா தான் இருக்கும். அதெல்லாம் பயப்படாம கவலை இல்லாம எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சனி பார்வை 9ஆம் இடம், அதே மாதிரி ஜென்மஸ்தானம், மேலும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். சோ தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த சொத்து நிலபுலங்கள் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்குறவங்கலாம் அதுல ஏதாச்சும் குழப்பம் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி வாங்க. அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்காதீங்க. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் தான் கன்னிக்கு. மே மாதத்தோட இந்த ஜூன் மாதத்துல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல நிச்சயமாக ஒரு சாதக போக்கும் ஒரு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகளை இப்ப நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா ஹெல்த் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். ஹெல்த்லயும் ஒரு பெருசா குழப்பங்கள்லாம் இல்ல. போன மாதத்துல சொன்ன மாதிரி சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயம், உணவு முறை சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பெருசா இந்த பிரச்சனையும் இல்ல. அதுல ஹெல்த் ஆல்மோஸ்ட் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமா தான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைது. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அடுத்த கட்ட முயற்சிகளை தொடருங்க. அதுல நிச்சயமா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை
இருக்குல்ல அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கும். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.